இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் கிளேல இந்த மாதிரி ஒரு சூப்பரான அழகான ஸ்குரில் ஃபேமிலியவே செய்ய போறோம். மேட் ஃபினிஷா இருக்க இதை கிளாசி ஃபினிஷா கூட நம்மளால மாற்ற முடியும். இது எல்லாமே அஃபோர்டபுளான வீட்டிலே செய்யற கிளேன்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க பார்க்கலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ் வித் மீ வா கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு சூப்பரான டெக்கார் ஐட்டம். அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த டெக்கார் ஐட்டமை கிஃப்டாக கூட கொடுக்கலாம். எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். குட்டீஸ்க்கெலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். டடா, ஸ்குரில். இந்த ஸ்குரிலை வச்சு என்ன மாதிரியான டெக்கோர் ஐட்டம் பண்ண போகிறோன்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யலாம்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோட ஹெண்டில் நீங்கள் எப்படி ஸ்குரில் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடச்சிடும். அண்ட் இந்த ஸ்குரில் ஹோம்மேட் கிளேயில் செஞ்ச ஸ்குரில். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க சீக்கிரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹெட்டு செய்யறதுக்கு ஒரு சின்ன சைஸ் கிளே எடுத்துக்கலாம். அதில் நம்மளோட தம் இம்ப்ரெஷன் இப்படி விழுற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, மீடியமாக ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு ஒயிட் கிளே எடுத்துக்கலாம். அதை செமி சர்க்கிளாக கட் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம வாய் பகுதிக்கிட்ட வைக்க போகிறோம். கிளே கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த 2 கிளேயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இப்படி ப்ரெஸ் பண்ணாவே போதும். நீங்கள் கம் போட தேவையில்லை. ஆனால் குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மர்ஜ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக கம் போட்டே ஆகணும். ஒவ்வொரு கனெக்டர்ஸுமே நீங்கள் கம் போடுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் பிவிசி க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். கிளே வந்து சில நேரத்தில் ரவுண்ட்லாம் நமக்கு வராது, 2-3 வாட்டி ரோல் பண்ணுவோம். அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா கிளே வந்து கொஞ்சம் இந்த ஈரத்தன்மையை இழந்துடும். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம கம்முக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். ஆனால் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுறோம். அந்த அளவுக்கு அதோட ஈரத்தன்மை போகலை. அதனால் இது நம்ம டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாவே போதும், கண்டிப்பாக பிளெண்ட் ஆகிடும். அண்ட் பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். உங்களோட டால்க்கு நீங்கள் குட்டி குட்டியான ஒரு டீட்டெயில் கொடுக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக தெரியும். ஒரு சின்ன ரவுண்ட் எடுத்து நம்ம வாய் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு குட்டி ரெட் கலர் நோஸ் வச்சுக்கலாம். நான் கலர்ஸ்க்கு எல்லாமே பேஸ்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பேஸ்டல்ஸே மிக்ஸ் பண்ணி நம்ம சூப்பராக கலர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அக்ரலிக் கலரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பார்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம கம் கண்டிப்பாக போட்டாகணும். அதனால தான் இப்போ கம் போட்டிருக்கேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக செக்யூர்டாக இருக்கும். இப்போ லைட்டாக வாய்க்கு டெப்த் கொடுத்துடலாம். உங்ககிட்ட மெல்லிசா ஏதாச்சும் டூல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மைல் லைன் வரும்ல, சிரிக்கும் போது ஒரு ஸ்மைல் லைன் வரும் இல்லையா, அந்த ஸ்பாட் 2 ஸ்பாட்லையுமே லைட்டாக ஒரு குட்டி டெப்த் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பால்ஹெட் டூல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஸ்மைல் பண்ணுறோம் இல்லையா, அந்த லைனில் 2 டெப்த் கொடுத்துருங்க. இந்த 2 டெப்த்துக்கு நடுவில் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே சூப்பராக ஸ்மைல் லைன் வந்துடும். கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய் ஷேப் அப்படியே கொடுக்க முடியும். ஓ என்னாச்சு, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்க தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வாய் என்ன மாதிரியான ஷேப் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த கிளேல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்கள் பிளெண்ட் பண்ணுற மாதிரி அழகாக பிளெண்ட் ஆகும். இப்போது நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா நல்லா டெப்த் கொடுத்துருச்சு. நீங்கள் இந்த கிளே யூஸ் பண்ணும் போது தான் எவ்வளோ அதிகமாக ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அப்படியே லைட்டாக கணத்தில் பூரா விட்டுடலாம். கண்ணு மொத்தமாக பிளாக்காக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இல்லையா? அப்படியே ஒரு க்ளோ, அப்படியே ஒரு ஷைன் அப்படி தெரியணும் இல்லையா? அதனால் லைட்டாக ஒயிட் கலர் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மூக்கு மேலேயும் லைட்டாக போட்டு விடுங்க. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், சும்மா ஹைலைட்டர் மாதிரி. அப்போ தான் அதோட கண்ணில் நீங்கள் ஒரு அழகு, ஒரு தேஜஸை நீங்கள் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட்டை விட கம்பேரிட்டிவ்லி சூப்பராக இருக்கும். அடுத்து காது செஞ்சிடலாம். ஒரு சின்ன செமி சர்க்கிள் எடுத்து லைட்டாக அதோட எட்ஜஸில் ப்ரெஸ் பண்ண மாதிரி வச்சோன்னா காது ரெடி. பார்க்குறதோடு நிறுத்திக்காமல் இந்த மாதிரியான ஒரு டால் நீங்கள் எந்த கிளேல வேணால் செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு ஷேப் சூப்பராக வரும். சப்போஸ் நீங்கள் கேக்லாம் செய்கிறீங்கன்னா எடிபிள் டால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். டெக்கார் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். அல்டிமேட் கோல் என்னன்னா, எப்படி நீங்கள் டால் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக கற்றுக்க முடியும். முதல் வாட்டியே பண்ணிட்டு பெஸ்ட்டாக வரல, பர்ஃபெக்டாக வரலன்னு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் 2வது வாட்டி பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ஈஸியாக உங்களுக்கு அழகாக வந்துடும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகான டால், இதை விட பெஸ்ட்டான டாலை நீங்கள் செஞ்சிடலாம். நிறைய வித்தியாசமான சிம்பிளான ஐடியாஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பினின்ட்ரெஸ்ட் போங்க. யூஸ்வலாக நான் அங்கே தான் போய் எனக்கு பிடிச்ச டால்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவேன். அங்கே ஏகப்பட்ட டால்ஸ்லாம் ஆல்ரெடி செஞ்சது இருக்கோ, ஏஐஸ் ஜென்ரேட் பண்ணது இருக்கோ, நம்ம அதே ரிப்ளிகேட் பண்ணவே சூப்பராக பண்ணிடலாம். பட் டெக்னிக் இவ்வளோ தான். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் என்னோட மோட்டிவேஷன். அப்போ தான் ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வர முடியும். அதை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். என்னோட இந்த எக்ஸ்ப்ளோரிங் ஜேர்னியில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டூத் பிக் இல்லை கம்பி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டை
ஏன் அப்படின்னா இது அப்படியே தூக்கி பாடியில் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே கணத்தில் கொஞ்சம் ரோஸ் பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் ஐ ஷேடோ பேலட் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஆயில் பேஸ்ட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் வார்னிஷ்லாம் பண்ணோம்னா அது கம்மியாக கரெக்ட் ஆகிடும். இப்போ ஒரு அழகான டங் பண்ணிக்கலாம். பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸான கிளே பிங்க் கலரில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே உள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதோட நாக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்படி லைட்டாக ஃப்ரண்ட்டில் கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும். எனக்கு நம்ம குட்டி அணில் கிட்ட ரொம்ப பிடிச்சது இவனோட நாக்கு தான். ஏன்னே தெரியல. உங்களுக்கு இவன் ஃபேஸில் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் பால் எடுத்துக்கலாம். அதில் திலகம் மாதிரி உருட்டிக்கலாம். திலகம்னா ட்ரையாங்கிள் மாதிரின்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் எஜஸ் எல்லாம் நல்லா பிளண்ட் ஆன மாதிரி. இப்படி உங்கள் உள்ளங்கையில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா திலகம் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். திலகம் கரெக்டான வார்த்தையான்னு தெரியல, ஆனால் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ நீங்கள் மேலே அண்ட் கீழே ப்ரெஷர் கொடுங்க. சென்டரில் ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். மேலே கீழே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அதோட பாடியை நம்ம கரெக்டாக ஷேப் பண்ணி கொண்டு வந்துட முடியும். லைட்டாக கிராக் ஆன மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே அப்படி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த கிராக் எல்லாம் போயிடும். இப்போ சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த கோடு போட்டு கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ கால் நம்ம டைரெக்டாக பாடியோட ஃபிக்ஸ் ஆன மாதிரியே இப்போ நம்ம செஞ்சுக்க போகிறோம். இதுக்குன்னு தனியாக ஒரு பார்ட் செஞ்சு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இல்லையா? இது ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒரு சிசர் எடுத்து ஒரு கட்டு போடுங்க. அப்படியே நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ ஷேப் நல்லா இல்லை இல்லையா? இப்போ லைட்டாக காலை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில டால்ஸ்க்குலாம் பேண்ட் போடுவாங்க இல்லையா? அதுக்கு இந்த ஷேப்லேயே விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கால் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் டூலை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, கையிலே நீங்கள் தேய்ச்சி பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா ஸ்பூன்ஸோட ஹெட்ஜஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபுல்லாக ஷேப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்க்க ஒரு பாடி மாதிரியே இருக்குங்களா? அப்படி சிலிண்டர் மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளே உருட்டிக்கலாம். இதை பாடியோட ஃப்ரண்ட் பார்ட்ல ஒரு ஒயிட் ஷேப் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். கிராக் ஃப்ரீயாக இருக்கணும், ஸ்மூத்தாக இல்லை அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த கிராக் எல்லாமே ஹைட் ஆகிடும். அண்ட் இதோட எட்ஜஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் தின்னா ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கிளே கனெக்ட் பண்ணும்போது அங்கே கம் ஆர் க்ளூ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2வது வாட்டி பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணலை. ஏன்னா இது 2த்தையும் நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். எட்ஜஸில் லைட்டாக இந்த 2 ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒயிட் கலர் கிளேவுமே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஈரத்தன்மை இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாவே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்குமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எட்ஜஸில் கொஞ்சம் ஃபர் இருக்க மாதிரி காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்கள் கிளே சில நேரத்தில் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ளூ போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அணில்னா 3 கோடு இல்லாமல் எப்படி? அதனால் அதோட முதுகில் ஒரு 3 கோடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஒரு சின்ன ரெக்டாங்கிள் சைஸில் இருக்க ஒயிட் கிளே அண்ட் அது மேலே ஒரு பிளாக் கிளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ முதுகில் செட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் க்ளூ போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம டைனி ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணுறோம், அதனால் கண்டிப்பாக போட்டாகணும். எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது எல்லாத்தையும் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இன்னொரு குட்டி கிளே எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம அடுத்து வால் பண்ண போகிறோம். வால் நல்லா ஸ்ட்ராங்காக பெருசாக நிற்கட்டும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கட்டு கம்பி யூஸ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ஃபேர்ம் ஆக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் கட்டு கம்பிலாம் யூஸ் பண்ணாமல் அப்படியே கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். எல்லாமே சூப்பராக தான் வரும். பண்ணி முடிச்சோன்னு தான் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா முக்கால்வாசி இந்த வால் அதோட பாடியோடவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படலைன்னா கண்டிப்பாக கட்டு கம்பியில் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் அவுட் பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு குட்டி லைன்ஸ் எல்லாம் ஃபர் இருக்க மாதிரி போடுறதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் உருவாக்கிக்கிறேன். அவ்வளோதான். இது அப்படியே அணில் மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த அணிலுக்கு நம்ம கை தான் செய்ய போகிறோம். கை செய்யும் போது ஒரு சின்ன டென்ட் ஒரு சென்டரில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதை நம்ம போன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நல்லா ஃபிக்ஸபிளாக வளையும். கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது மறக்காம க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கையை நல்லா ஸ்மூத் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்த அணில் மண்டையை தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லைட்டாக க்ளூ போட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ண டூல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலில் ஸ்பாட்ரி மேக்கிங்க்கு மோஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் லோக்கல் ஷாப்ஸில் கேட்டிங்கனாவே. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே கால்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த அணிலை நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நான் ஒரு குட்டி அணில் கூட பண்ணியிருக்கேன். எப்படி அணில் க்யூட்டாக இருக்கா? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக நம்ம இந்த அணிலாம் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு ஹேட் இல்லாமல் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் முடியும்? அதனால நான் ஒரு ஹேட் செஞ்சுக்கிறேன். அடுத்து நம்ம ஸ்னோமேன் சைஸுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்டான இருக்க தர்மாகோல் ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு இது மேலே கிளே போட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. கிடைக்கல அப்படின்னா பேப்பர் உருட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. தர்மாகோல் கொஞ்சம் ப்ரிஃபரபிளாக இருக்கும். நீங்கள் ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சர்க்கிள் ரொம்ப பர்ஃபெக்டாக ரவுண்டாக ஷேப்பாக தான் இருக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா கோம் பண்ணி விட்டுக்கோங்க.
இதனால என்னன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். பார்க்க ஸ்னோமேன்ஸ் அந்த ஸ்னோல செஞ்ச மாதிரி வழவழன்னு இல்லாம இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் பால் தான் உருட்டி இருப்போம். இதே போல சின்ன சைஸ் பாலே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் என்ன தீம் மாதிரி யோசிச்சுன்னா அனிலோட ஃபேமிலியோட அப்படி ஸ்னோமேன் செய்யற மாதிரி காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். அதனால தான் நம்ம ஸ்னோமேன் உருவாக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு பால் ப்ரஷ் பண்ணி எடுத்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் தர்மாக்கோல் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது மேலேயும் இதே மாதிரி கிளே போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்க அன்ஈவன் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிலாவோட சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்னோமேனை அப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி குட்டி அணிலுக்கு கொஞ்சம் மேக்கப்பும் போட்டாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி டிஐவைஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கிளே மாடல்ஸ் இந்த டிஐவைஸ்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஐ பட்டனில் என் கார்டிலலாம் போடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதானே நான் இன்னும் வித்தியாசமான எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண முடியும். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா தான் ஓகேடா இது நல்ல வீடியோ தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் மற்றவங்களுக்கு காட்டும். அப்போ ஒரே ஒரு லைக் பண்ணி ப்ளீஸ் டு சப்போர்ட் மீ. அப்புறம் என்ன வீக்கெண்ட் வேற வந்தாச்சு, எங்கேயும் வெளியெல்லாம் போகலையா? சென்னைக்குள்ளேயே சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. அதுவுமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரீசெண்டாக 172 years ஓல்ட் மியூசியம் போனேன். ஸோ அதையுமே நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஜிட்டலாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நேர்லையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இப்போ மம்மி அணிலையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு அனில் அண்ட் கோ எப்படி அழகாக டெக்கோர் பண்ணுறாங்க, எப்படி இந்த ஸ்னோமேனை ரெடி பண்ணுறாங்கன்ற ஒரு குட்டியான ஸ்டோரி தான் இது. இந்த ஸ்னோமேனை பார்த்தா காத்தடிச்சு விழுந்த மாதிரி இருக்கா இல்லை இப்போதான் அது புதுசாக செட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் செய்கிற மாதிரி இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் பார்க்கும்போது இப்போ இது விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. மேட் ஃபினிஷை கொஞ்சம் கிளாஸி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரலிக் வார்னிஷை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கிளாஸியாக ஆயிடுச்சு. பார்க்க வெளியே கடையிலேருந்து வாங்கின அளவுக்கு ரொம்பவே கிளாஸியாக சூப்பராக இருந்துச்சு. ட்ரை ஆன பிறகு தான் நம்ம வார்னிஷ் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்களா நம்ம மூக்கில் போட்டு கலர்ஸ் இல்லைனா கன்னத்தில் போட்டு அந்த ரோஸ் பவுடர்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரியா இருக்கு. அதான் நான் சொன்னேன். அண்ட் இப்போ மாடல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபர்மாக இருக்கு. ஒரு 3 to 4 days ஆச்சு நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வார்னிஷ் அடித்தேன். வார்னிஷ் அடித்து ஒரு 1 day போதும், நல்லா ட்ரை ஆயிரும். கிறிஸ்மஸ்க்கு டெக்கர் ஐட்டமாகவும் இல்லைனா உங்களோட கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இதை கிஃப்டாகவும் கண்டிப்பாக கொடுக்கலாம். ரொம்பவே க்யூட்டாக சிம்பிளாக அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஹோம்மேட் க்ளே தானா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வர அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா கமெண்ட்ஸ்ல இன்ஸ்டால போடுங்க. இந்த ஸ்கோரில் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய். அப்படியே லைட்டாக கிளிக் பண்ணி இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.